ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஆன்மீக ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதியானது வர இருக்குது. அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 10ஆவது மாதமான தையுடைய கடைசி 30ஆம் நாள் கிழமை. ஆக்சுவலி அன்று புதன்கிழமை. அன்று வரக்கூடிய புதன்கிழமை சாதாரணமான புதன்கிழமை கிடையாது, ஒரு தெய்வீகமான புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன தெய்வீகமான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புதன்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஏன் தையில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன அதிக சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. தையில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கருதப்படுது. இந்த நாளில் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்து காணப்படும். இதனால் மற்ற கிரகங்களிடையே சில சேஞ்சுகள் ஏற்படும். இந்த சேஞ்சுகளானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை கொடுக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். நம்ம ராசிக்கு தை பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு பயனடையணும். அதுக்காக இந்த வீடியோவில் கடகராசிக்கார நேயர்களுக்கு தை பௌர்ணமியிலிருந்து என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த தை பௌர்ணமி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமி என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு சில ஆன்மீக ரீதியான தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை ஒதுக்குங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தை பௌர்ணமி என்ன மாதிரியாக இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிரச்சனைகளை நாசுக்காக கையாளணும். எந்த பிரச்சனைனாலும் அப்படியே உள்வாங்கி ரொம்பலாம் கையாளக்கூடாது. அப்படியே நாசுக்காக எல்லாத்தையுமே கையாளணும். அப்படியெல்லாம் கையாள்வது தான் இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு நல்லது. யார் பொல்லாப்பு இன்றி காரியங்கள் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்திலேயே நிறைய பொல்லாப்பு வரும். அதனால் எல்லாத்தையுமே நாசுக்காக கையாளுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நல்லது. இப்படி நீங்கள் இருக்கிறது தான் உங்கள் ராசிக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. இப்படி இருந்தீங்கன்னா சிறப்பு பலனாக இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு பலனாக ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் உங்கள் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்க. ஏன்னா உங்கள் குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு மட்டுமே சார்ந்தது. அதை உங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பகிர்ந்திங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும், அவங்களுக்கு ஆபத்து கிடையாது. உங்கள் குடும்ப விஷயத்தை அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டையா சொல்லி உங்களோட குடும்ப விஷயம் ஃபுல்லாக பரவும். அது பரவாமல் இருக்க உங்கள் குடும்ப விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. குறிப்பாக உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்களிடம் எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்கள் ராசிக்கு நல்லது. மீறி ஷேர் பண்ணிங்கன்னா அதனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும். உத்தியோகத்தில் என் கூட இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி மாதிரி, அவங்கக்கிட்ட என்னோடய ஃபேமிலி விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி மடத்தனமாக எந்த ஒரு தவறையும் பண்ணாதீங்க. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தை பௌர்ணமியில் ஆபத்து நிச்சயம் வந்துடும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரக்காரங்களுக்கு வங்கி கடன்லாம் பெற்று தொழிலை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா விரிவுபடுத்தலாம். இப்போ விரிவுபடுத்துவதற்கு உண்டான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்குது. அதனால் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சி திருவினையாகும். ஆக்சுவலி வியாபாரம் கூட இந்த டைம் செழிக்கும். புதுசாக வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க
தை பௌர்ணமி நாளை நல்ல ஒரு நாளாக நினைத்து வியாபாரம் தொடங்குங்க. அப்படி இந்த நாளை நல்ல நாளாக நினைத்து வியாபாரம் தொடங்குனீங்கன்னா வியாபாரம் ஆக்சுவலி நஷ்டம் இல்லாமல் செழிக்கும். இது கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்க சின்ன தொழிலோ பெருந்தொழிலோ எதுவாக இருந்தாலும் தை பௌர்ணமி நாளை நல்ல நாளாக நினச்சி நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரமானது செழிக்கும். இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் தலைவியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் செலவுகள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறத நீங்கள் தான் குறைக்கணும். குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மனசு தான் மெயினாக இருக்கும். மனசு உங்களுக்கு ஏன் மெயினாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம மன ரீதியாக தான் எல்லாமே பண்ணுறோம். அதனால் செலவுகள் குறைக்கணும்னு நம்ம மனசில் நினச்சா கண்டிப்பாக செலவுகள் குறையும். செலவினை குறைக்க சிக்கன நடவடிக்கையை இந்த தை பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்காரங்க எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் வாழ்க்கை துணையோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் போகும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் ஏற்படாமல் உங்களை பார்த்துக்கொள்ளும். வாக்குவாதம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் கணவர் வீட்டார் உங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கணவர் வீட்டார்கிட்ட கேட்கலாம். உங்கள் கணவர் வீட்டார் உங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக உதவிகள் கேட்டு பாருங்கள். உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடக ராசிக்காரங்க கலைஞர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பாலினத்திடம் கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்களோ அதை உங்களுக்குள்ளேயே வைத்துக்குங்க. நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எதையும் ஷேர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் கலைஞர்கள் எதிர்பாலினத்திடம் எதையும் ஷேர் பண்ணாமல் கவனமாக இருக்கணும். கிசுகிசுக்களுக்கு ஆளாகாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கிசுகிசுக்களுக்கு ஆளாகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப அதிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே அடுத்த கிசுகிசு வந்துடும். அதனால தான் எதுலேயுமே கவனமாக இருங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகள் கடகராசிக்காரங்க இருப்பீங்களா, உங்களுக்கு பாடங்களை நீங்கள் அன்னன்னைக்கு படிக்கிறதே நல்லது. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் உங்ககிட்ட இணைவாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு நாளுமே லெசனை அன்னன்னைக்கே முடிச்சிட்டிங்கன்னா பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் பாட்டு முடிக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெருசாக அமையும். அதனால் அதெல்லாம் பண்ணாமல் அன்னன்னைக்கே பாடங்களை படிச்சிருங்க. அப்புறம் பிரிந்திருந்த நண்பர்கள் உங்ககிட்ட சேரும்போது அதை ஏற்றுக்குங்க. உடல்நலம் கூட ஆக்சுவலி சிறப்பாக இருக்கும். உடல்நலத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது. உடல்நலத்தில் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ கடக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை பௌர்ணமியில் இந்த மாதிரியான சிறப்பு பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். தை பௌர்ணமி அன்னைக்கு இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். உங்களுடைய பண கஷ்டம் கடன் பிரச்சனை காணாமல் போகும். ஆக்சுவலி தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே தனி சிறப்பு வாய்ந்த நாள். அதில் இந்த ஆண்டு மிக விசேஷமாக கரெக்டாக பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியானது வருது. இது தையில் வருது. அப்போ இந்த தை பௌர்ணமி ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. ஆக்சுவலி மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தை பௌர்ணமி நாளில் உங்கள் ராசிக்காரங்க சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும். வழக்கமாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜையில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீர்வதோடு தெய்வீக அருளும் கிடைக்கும். அதே போல் இந்த பௌர்ணமியில் செய்யும்போது அது இரட்டிப்பு பலனை கொடுக்க செய்யும். ஸோ இந்த தை பௌர்ணமியில் நீங்கள் வாங்க வேண்டிய ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னா செவ்வாழைப்பழம். இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள். இதை வாங்கி வீட்டில் நீங்கள் வைத்தீங்கன்னா பணப்பிரச்சனை உங்களுக்கு தீரும். அப்புறம் அடுத்ததாக இந்த நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இல்லைனா பெருஞ்சீரகம்னு சொல்லப்படும். இது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது.
கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க சிறிதளவு இந்த நாளில் சோம்பினை வீட்டில் பூஜரையில் வாங்கி வைத்து வழிபட்டிங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை தீரும். ஸோ இந்த 2 பொருள் தான் வாங்கணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து எல்லாமே பண்ணி பயன்பெறுங்க. ஸோ கடகராசினியர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும். ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி கடகமாக இருந்தால் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.